தற்போதைய முக்கிய செய்தி. பரபரப்பான மகாவிஷ்ணு விவகாரத்தில் புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியை தமிழரசி ஏற்பாடு செய்ததாக தகவல் வெளியான நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் சைதாப்பேட்டை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி குறித்தும் மற்றும் மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி இருப்பதும் பள்ளிகளுக்கு நிதி உதவி அளித்திருப்பதும் விசாரணையில் அம்பலமாகி இருக்கும் அண்மை செய்தி இது. அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு சொற்பொழிவு நடத்த பரிந்துரைத்தது மற்றும் அனுமதித்தது யார் என்பது குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் முழு தகவல்களை கேட்கலாம். இந்த மகாவிஷ்ணு விவகாரம் குறித்து புதிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. தற்போது வந்திருக்கும் இந்த முக்கிய செய்தியின் விவரங்கள் என்ன? வணக்கம். குறிப்பாக மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவு சர்ச்சையான நிலையில் அது தொடர்பான விசாரணையை பள்ளிக்கல்வித்துறை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. இன்னும் ஓரிரு தினங்களில் விசாரணை அறிக்கையை பள்ளிக்கல்வி இயக்குனர் அரசிடம் சமர்ப்பிக்க இருக்கின்றார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக மகாவிஷ்ணுவின் இந்த பள்ளியில் நடத்தப்பட்ட அந்த சொற்பொழிவுக்கு அனுமதி அளித்தது யார் மற்றும் பரிந்துரை செய்தது யார் என்கின்ற அந்த கேள்விக்கு விடை தெரியாமல் இருந்த நிலையில் தற்பொழுது அது குறித்த தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் அந்த பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் ஒருவர் நேரடியாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் மகாவிஷ்ணுவின் சொற்பொழிவை மாணவர்களுடைய அந்த வளர்ச்சிக்காக நாம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியை தொடர்பு கொண்டு இது போன்று ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அதன் ஏற்பாட்டிலேயே தலைமை ஆசிரியை தமிழரசி பள்ளியில் இந்த விழா நடப்பதற்கான அந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை பள்ளிக்கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலராக இருக்கக்கூடிய சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாஸ் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகிய இருவரின் அந்த உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த நிகழ்ச்சியை அசோக் நகர் பள்ளியில் நடத்துவதற்கு தலைமை ஆசிரியர் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதே போன்றுதான் சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியிலும் அந்த பள்ளியில் அந்த தலைமை ஆசிரியை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயே அங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல ஏற்கனவே பரம்பொருள் அந்த தொண்டு நிறுவனம் என்பது அரசு பள்ளிகளுக்கு ஏற்கனவே பல்வேறு உதவிகளையும் செய்து வரக்கூடிய தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. அதே போல பரம்பொருள் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் தமிழகத்தில் 30க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு உணவு வழங்கப்படுவதும் தற்பொழுது புதிய தகவலாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகிய ஒரு பரிந்துரையின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி என்பது அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்டிருக்கின்றது. நன்றி கீதன், உங்கள் உடனடி தகவல்களுக்கும் விரிவான விளக்கத்துக்கும் நன்றி.